ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 140ാவது ശ്ലോകം. 5 നാമങ്ങളാക്കും இந்த ശ്ലോകത്തിൽ ഉള്ളത്. ഒരുത്തരോടും ഹെൽപ്പില്ലാതക്ക് എല്ലാം തന്നന്തനിയാ ചെയ്യற അംബികை. எல்லா தந்திரங்களுக்கும் ஈஸ்வரியாயிருக்கிறவள். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் எடுத்தவள். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பகவானோடு சக்தி ரூபமாயிருக்கிறவள். சனகன் சனந்தன் இப்படி இருக்கிற பிரம்மபுத்திரர்களால ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பூஜிக்கப்படுறவள். சிவ தத்துவங்களை எடுத்து காட்டுறவள். இப்படி எல்லாம் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். இந்த 140வது ஸ்லோகத்துக்குள்ள 5 நாமங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நாமங்கள் ஏதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஸ்லோகத்தை பார்த்தானாக்கா தவறில்லாதக்கு ஸ்லோகம் சொல்லறதுக்கு சாதிக்கும். ஸ்வதந்திரா சர்வதந்திரேஷி சர்வதந்திரேஷி தட்சிணாமூர்த்தி ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணி சனக ஆதி சம் ஆராத்யா சனகாதி சமாராத்யா ശിവജ്ഞാന പ്രദായിനി. ഇത്രയും നാമങ്ങളും പദങ്ങളുമാക്കും ഇതില് ഉള്ളത്. സ്വതന്ത്ര സർവതന്ത്രേഷി ദക്ഷിണാമൂർത്തിരൂപിണി സനകാദി സമാരാധ്യ ശിവജ്ഞാന പ്രദായിനി. 723ാவது നാമം 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. இருக்கிறத இல்லாம பண்றதுக்கும் இல்லாம இருக்கிறத இருக்கிறதுக்கும் ഏതൊരു പ്രവൃത്തി ചെയ്യறதுக்கும் സാധിக்கிறவளாக்கும் അംബികை. ഒരുത്തരോടും ഹെൽപ്പില്ലാതക്ക് തന്നന്തനിയാ എല്ലാം ചെയ്യறവൾ. പരബ്രഹ്മ പട്ടമഹിഷിயான ദേവിക്ക് ആരോട് എന്ത ഹെൽപ്പും தேவையில்லை. ദേവിയിലേന്ത് അന്യമായിട്ട് വേറെ ഒന്നും ഇല്ലാത്തതാല ആശ്രയിக்கிறதுக்கு വേറെ ഒന്നും ഇല്ലവും இல்லை. സർവവ്യാപിയായിരിக்கிற ஏகமான பரபிரம்மம் மட்டும்தான் உள்ளது. அந்த பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற ஆதிபராசக்தி ஒண்ணுதான் உள்ளது. அதனாலேயே தேவி சுதந்திரயாக்கம். எழுநூற்றி 24வது நாமம் സർവതന്ത്രേശി.
எல்லா தந்திரங்களையும் கண்ட்ரோல் பண்றவள், எல்லா தந்திரங்களுக்கும் ஈஸ்வரியா இருக்கிறவள், எல்லா தந்திரங்களுக்கும் ஈஸ்வரியாக்கும் லலிதாம்பிகை. സൗന്ദര്യ ലഹരിയിലെ 31வது ശ്ലോകത്തില് പരമശിവൻ இந்த உலக சௌக்கியத்துக்காயிட்டு 64 தந்திரங்களை உண்டாக்கி எல்லா பிரபஞ்சங்களையும் கூட்டி யோசிப்பிச்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. சதுஷ்ஷ்ட்யா தந்திரை சகலமதி சந்தாய புவனம் ஸ்திதஸ்தத் சித்தி பிரசவ பரதந்திரை பசுபதி புனஸ்த்வன்னிர்பந்தாதகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் க்ஷிதிதலமவாதீதரதிதம். இதாக்குமே சௌந்தர்ய லஹரியில இருக்கிற அந்த ஸ்லோகம். പരമശിവൻ ഉലക സൗഖ്യத்துக்காயிட்டு 64 தந்திரங்கள் உண்டாக்கி சமஸ்த பிரபஞ்சங்களையும் கடிப்பிச்சார் அப்படின்னாக்குமே சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் தேவியோடு விருப்பப்படி தேவி எல்லா புருஷார்த்தங்களையும் உபாசகர்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவியே സ്വയമായിട്ട് ഒരു തന്ത്രത്തെ ഭൂമിയിൽ അവതരിപ്പിച്ച വാമകേശ്വര തന്ത്രം அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. பரமசிவன் உபதேசிச்ச 64 தந்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மகாமாயா சம்பரம், யோகினி ஜால சம்பரம், தத்துவ சம்பரம், அதுலேருந்து பைரவாஷ்டகத்தில் இருக்கிற 8 தந்திரங்கள், அதுக்கப்புறம் பகுரூபா அஷ்டகத்தில் இருக்கிற 8 தந்திரங்கள், யமளாஷ்டகம் அப்படிங்கிற 8 தந்திரங்கள், சந்திரஜானம்,
മാലിനീ വിദ്യ, മഹാസമ്മോഹനം, വാമജുഷ്ടം, മഹാദേവം, വാതുലം, വാതിലോത്തമം, കാമികം, ഹൃദ്ഭേദതന്ത്രം, തന്ത്രഭേദം, ഗുഹ്യതന്ത്രം, കലാവാദം, കുലസാരം, കുണ്ടികാമതം, മധോത്തമം, വീണാഖ്യാം, ത്രോതലം, ത്രോതലോത്തരം, പഞ്ചാമൃതം, രൂപഭേദം, ഭൂതോഢാമരം, കുലസാരം, കുലോഡീശം, കുലചൂടാമണി, സർവജ്ഞാനോത്തരം, മഹാകാളീമതം, അരുണേശം, മോദിനീശം, വികുണ്ഠേശ്വരം, പൂർവാംനായം, പശ്ചിമാംനായം, ദക്ഷിണാംനായം, ഉത്തരാംനായം, നിരുത്തരം, വിമലം, വിമലോത്തരം, ദേവീമതം. ഇത്രയുമാക്കും എന്ത് പരമശിവൻ ഉപദേശിച്ച 64 തന്ത്രങ്ങൾ. ലളിത ഉപാഖ്യാനത്തിലെ 8வது അധ്യായത്തിലെ ഇത് വർണ്ണിക്കപ്പെട്ടത്. இதுக்கெல்லாம் இது தவிர சந்திரகலாஷ்டகம் அப்படிங்கிற 8 தந்திரங்களும், அந்த 8 தந்திரங்களில் சந்திரகலா, ஜோசனாவதி, கலாநிதி, குலார்ணவம், குலேஸ்வரி, புவனேஸ்வரி, பார்ஹஸ்பத்தியம், துர்வாசமனம் இப்படி இருக்கிற 8 தந்திரங்கள். இதெல்லாமும் தந்திரசாஸ்திரத்தில் இன்க்ளூடாக இருக்கு. தேவி பிரபஞ்சத்தில் எல்லா தந்திரங்களோடும் ஈஸ்வரியே தான். அதனால தேவிய வாக்தேவிகள் சர்வதந்திரேசி அப்படின்னு ஸ்துதிக்கிறா. இந்த நாமம் 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. എഴുന്നൂറ്റി 25வது നാമം ദക്ഷിണാമൂർത്തി രൂപിണി. വാഗ്ദേവികൾ தேவியை நீட்டி முழக்கி கூப்பிடுறா. நாமத்தோடு கடைசியில தீர்க்கஸ்வரம் இருக்கிறத அந்த நாமங்களை நீட்டியே சொல்லணும். ஆலமரத்துக்கு அடியில, பெரிய வடவருஷத்துக்கு அடியில தெக்க பார்த்து உட்கார்ந்துண்டு சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்யற பரமசிவனோடு தட்சிணாமூர்த்தி ரூபமே ஆயிருக்கிற தேவி. தட்சிணாமூர்த்தி ரூபத்தில சக்தி ஸ்வரூபமாயிட்டு சிவனில லயிச்ச தேவி அப்படின்னு அர்த்தம். ദക്ഷിണാമൂർത്തിയോട് സ്വരൂപത്തോടു കൂടിന ദേവി. ദക്ഷയാഗ സമയത്തില് പരമശിവ പത്നി സതീദേവി അപമാനഭാരത്താല് ശരീരത്യാഗം ചെഞ്ചോണ്. പരമശിവൻ സതീദേവിയോട് ചൈതന്യത്തെ പരമശിവനിലെ ലയിപ്പിച്ച് തീവ്രமான വൈരാഗ്യമായിട്ട് തെക്കപ്പാത്ത്
உட்கார்ந்தார். இந்த பாவத்தையாக்கும் சிவனோடு தட்சிணாமூர்த்தி பாவம் அப்படின்னு சொல்லப்படுறது. ദക്ഷിണാമൂർത്തിയ സേവിക്കർത്ത ദേവി ஞானசக்தியாயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு உள்ள இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். കൈലാസാദ്രീശകോണേ സുരവിടബിതടേ സ്പാടികേ മണ്ഡപേ സന്മാദങ്കാരാദി പീഡോപരി പരിലസിതം സേവ്യമാനം സുരൗഗൈ ജാനൂസ്തം വാമബാഹും മൃഗമഭി പരശും ജ്ഞാനമുദ്രാം വഹന്തം നാഗോദ്യദ്യോഗവേഷ്ടം ദദദം ഋഷിഗണേ ജ്ഞാനമീശാനമീഡേ മൂർത്തിത്വേ പരികൽപ്പിത ശശഭൃതോ വർത്മാ പുനർജന്മനാമാത്മേത്യാത്മവിദാം ക്രതുശ്ചയജതാം ഭർത്താമരജ്യോതിഷാം ലോകാനാം പ്രളയോദയസ്ഥിതിവിഭൂശ്ചാനേകദായ ശ്രുതൗ വാജം ന സദദാതുനൈകകിരണസ്ത്രൈലോക്യദീപോരവീ. பிரபஞ்சத்தோடு ஆரம்பம். அப்போதிருந்தே பரமசிவன் பெரிய ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு தெக்க பார்த்து திரும்பி உட்கார்ந்துட்டு சிஷ்யர்களுக்கு பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறதாயிட்டாக்கும் சங்கல்பம். பேரால் மரத்தோடு அடியில யுவாவான குரு உட்கார்ந்துட்டு இருக்கார். விருத்தர்களாயிருக்கிற சிஷ்யர்கள் முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கார். மௌனமாயிட்டாக்கும் குரு உட்கார்ந்துட்டு இருக்கார். சிஷ்யர்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லாத அளவுக்கு அவரோட மௌனத்தாலேயே அவர் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஞான குருவுல லயிச்சுட்டு இருக்கிற சிஷ்யர்கள் குருவானா குருவுல லயிச்சுட்டு இருக்கிற அந்த ஞான சக்தியில லயிச்சுட்டு இருக்கார். குருவான தட்சிணாமூர்த்தியில ஞான சக்தி லயிச்சுருக்கு அப்படிங்கிற பாவத்துல ஆத்ம ஞானத்தை கண்கள் வழியா சிஷ்யர்களுக்கு பகுத்து கொடுக்கிறார். அதனாலேயாக்கும் சிஷ்யர்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாம இருக்கு. ஞான சக்தியான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபிணியோடு மகத்துவம் இது வழியா எடுத்து சொல்லப்படுறது. வியக்தம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர்வா குரோஸ்து மௌனம் வியாக்கியாதம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தியோடது இருக்கு. அதுலயாக்கும் இந்த டீட்டெயில சொல்லப்பட்டிருக்கு. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும்
தட்சிணாமூர்த்தி ரூபிணி அப்படிங்கிற நாமம். 726வது நாமம் சனகாதி சமாராத்யா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தட்சிணாமூர்த்தியோடு சிஷ்யர்களும் தேவியோடு உபாசகர்களும் பிரம்மாவோடு புத்திரர்களும் ஆன சனகாதிகள். சனகாதிகள் தட்சிணாமூர்த்தியோடு சிஷ்யர்களாக்கும், சனகாதிகள் தேவியோடு உபாசகர்களாக்கும், சனகாதிகள் பிரம்மாவோடு புத்திரர்களும் ஆக்கும். சனகாதிகள் அப்படின்னு சொன்னது பிரம்மபுத்திரர்களான, பிரம்மாவோடு மானச புத்திரர்களான சனகன், சனந்தன், സനാതനൻ, സനൽകുമാരൻ. ഇവാളെല്ലാവരും ദേവിയെ റെസ്പെക്റ്റോട് കൂടിയിട്ട് പൂജിക്കണം. ബ്രഹ്മാവോട് മാനസപുത്രர்களாக்கும் சனகன், சனந்தன், சனாதனன், சனல்குமாரன் இப்படி இருக்கிற சனகாதிகள். சனகாதிகள் அப்படின்னா சனகன் தொடங்கினவா. ഇവാളെല്ലാവരുമേ ദേവി ഉപാസകர்களுമാക്കും. ഇവാളോട് ഗുരുനാഥൻ அப்படிங்கிறது ദക്ഷിണാമൂർത്തിയുമാക്കും. സനകാദി பிரம்மபுத்திரர்களிலே சனல்குமார மகர்ஷியாக்கும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவர். சனல்குமார மகர்ஷி விபாண்டகன், விருத்ராசுரன், விஸ்வாவசு, வீரண பிரஜாபதி இப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் உபதேசங்கள் கொடுத்திருக்கார். ஒருக்கா பிருது சக்கரவர்த்தியோடு ராஜதானிய பார்க்கறதுக்கு சனல்குமார மகர்ஷி தீர்மானம் பண்ணினார். பகவானோடு அவதாரமாக்குமே பிருது சக்கரவர்த்தி. அதனால பகவானோடு அம்சாவதாரமாயிருக்கிற பிருது சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு அவரு கிளம்பினார். அவரு பிருது சக்கரவர்த்தியோடு ராஜதானியோடு கோபுரத்துல வந்து சேர்ந்தோன்னே பிருது சக்கரவர்த்தி மகர்ஷிட்ட போய் ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு அவரை സ്വീകരിച്ച് സിംഹാസനത്തോട് பக்கத்துல உட்கார வச்சார். பிருது சக்கரவர்த்தியோடு சிரேஷ்டமான சல்காரத்தை பார்த்து திருப்தி வந்த சனல்குமார மகர்ஷி ராஜாவை அப்ரிசியேட் பண்ணினார். എന്നിട്ട് பிருது சக்கரவர்த்திட்ட சொன்னார், வயசு ஜாஸ்தி ஆனவாளை பார்த்தானா வயசு கம்மியா இருக்கிறவா அவாகிட்ட போய் அனுகிரகம் வாங்க வேண்டினதாக்கும். அதே மாதிரி வயசு ஜாஸ்தியா இருக்கிறவாளை பார்த்தானா வயசு கம்மியா இருக்கிறவா எந்திருந்து அவளுக்கு உட்காரத்துக்கான இடம் கொடுக்கவும் வேணும். அப்படி செய்யலை அப்படின்னா வயசு கம்மியா இருக்கிறவாளோடு பிராணனை வயசு கூடினவாளோடு பிராணன் அட்ராக்ட் பண்ணி வயசு கம்மியா இருக்கிறவாளோடு ஆயுஷோடு தைரியம் அப்படிங்கிறது கம்மியாகும். அப்படின்னு ஒரு உபதேசத்தையும் கொடுத்தார். மகாபாகவதத்துல சதுர்த்த ஸ்கந்தத்துல பிருது சக்கரவர்த்தியை நன்னா வர்ணிக்கிறத பார்க்கறதுக்கு சாதிக்கும். சனகாதி மகர்ஷிகள் அங்க பிருது சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு போகிறத காணறதுக்கும் சாதிக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பிரம்ம ஞானிகளான சனகாதி மகர்ஷிகள் தேவியை பூஜிக்கிறா.
அப்படிங்கிறதையாக்கும் இங்க எடுத்து சொன்னது. சனகாதி சமாராத்யா, சனகாதி மகர்ஷிகளால நன்னா ஆராதிக்கப்படுற தேவி. 727வது நாமம் சிவஞான பிரதாயினி. சிவதத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ற சைதன்ய ரூபிணியா இருக்கிற தேவி. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. சிவனோடு தத்துவத்தை உபதேசிக்கிறவளாக்கும் தேவி. பரமசிவனிலேந்து பார்வதி தேவிக்கு நிறைய உபதேசங்கள் கிடைச்சிருக்கு. பிரபஞ்சத்துக்கு காரணமான நிறைய தத்துவங்களோடு நிஜஸ்திதி பரமசிவன் கிட்டேந்து தெரிஞ்சுட்டு இருக்கா தேவி. விஞ்ஞானம், ஞானம், வைராகியம் இதெல்லாமும் சாங்கியோக சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களும் எல்லாம் தேவி பரமசிவனிலேந்து സ്വീകരിച്ചിருக்கா. இதெல்லாம் பரமசிவன் கிட்டேந்து தான் தேவி സ്വീകരിச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை அத்தியாத்ம ராமாயணத்தோடு ஆரம்பத்துல தேவியே பரமசிவன் கிட்ட சொல்லியிருக்கா. இதை தவிர கோவிலுகளில தர்சனம் பண்ணினா அதனோட பலம் என்னவாக்கும்? யாகாதி கர்மங்களோடு அந்த ஒரு பலன் என்னவாக்கும்? பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரர் இப்படி இருக்கிற வர்ணாசிரமத்தில் இருக்கிறவா செய்ய வேண்டிய தர்மங்கள் என்னெல்லாமாக்கும்? பிரம்மச்சாரிகள், கிரகஸ்தாசிரமிகள், வானப்பிரஸ்த ஆசிரமிகள், சன்னியாசிகள் இவா செய்ய வேண்டிய ஆசிரம தர்மங்கள் என்னெல்லாமாக்கும்? இந்த பிரகிருதியுமாയിട്ടുള്ള அட்டாச்மெண்ட், இந்த பிரகிருதியிலேந்து விடுதல் இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கணவரான சிவனிலேந்து பார்வதி தேவி தெரிஞ்சுண்டா. கணவரை குருவாயிட்டு സ്വീകരിച്ച தேவி. அத்தியாத்ம ராமாயணம் உமாமகேஸ்வர சம்வாதத்துல சிவஞானத்தை சம்பந்திச்சு தேவி நன்னா கிளியர் ஆயிட்டு சொல்லியிருக்கா. பரமசிவனிலேந்து கிடைச்ச ஞானம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேவி பக்தர்களுக்கும் கொடுக்கத்தான் செய்யறா. அதனால தேவி சிவஞான பிரதாயினி அப்படிங்கிற பேருக்கு தகுதியானவளாக்கும். அப்படிங்கிறதுனால வாக்தேவிகள் தேவிய சிவஞான பிரதாயினி அப்படின்னு ஸ்துதிக்கிறார்.